ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை இந்த வீடியோல தெளிவா கிளியர் பண்ணிடலாம். சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு 3 விதமான பிசினஸ் பண்றாரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஒரு பிசினஸ் ஏ, பிசினஸ் பி, பிசினஸ் சி வச்சுக்கோங்க. பிசினஸ் ஏக்கு மட்டும் ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காரு. பியும் சியும் அந்த ஜிஎஸ்டி காட்டவே இல்லை. அது பாட்டு தனியா பண்ணிட்டு இருக்காரு. வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 3 கிளப் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுறாரு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜிஎஸ்டில இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டில காட்டின சேல்ஸும் இன்கம் டேக்ஸ் காட்டின சேல்ஸும் டிஃபரன்ஸ் வரும். இந்த மாதிரி தப்பு நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதாவது ஜிஎஸ்டி ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு பேன் கார்டுக்கு அக்ரிகேட் டர்ன் ஓவர், அதாவது நீங்க டேக்ஸபிள் சப்ளை பண்ணாலும் சரி, 5 பிசினஸ் பண்ணாலும் சரி, 10 பிசினஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் சேர்த்து டர்ன் ஓவர் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். அது நீங்க தமிழ்நாட்டில் பண்ணாலும் சரி, கேரளாவில் பண்ணாலும் சரி, இந்தியா ஃபுல்லா பண்ணாலும் சரி, இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து 40 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும். குட்ஸுக்கு சர்வீஸே இருந்துச்சுன்னா 20 lakhs லிமிட் உங்களுக்கு தெரியும். இந்த சுரேஷ் வந்து ஒரு பிசினஸ் மட்டும் அவங்க எடுத்துக்க கூடாது, 3 பிசினஸோட டிரான்சாக்ஷனையும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல காட்டியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணாதீங்க. இது ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தான் அவங்களுக்கு அப்ளிகபிள். நீங்க சப்போஸ் கேரளாவில் போய் ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க தனியா ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தான் எடுக்கணும். ஆனா டர்ன் ஓவர்னு வரும்போது மொத்தமா அக்ரிகேட் டர்ன் ஓவர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.